வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மார்ச் 10 மாசி 26. நேற்றைய நமது வானிலை விளக்கத்தில் எதிர்பார்த்த வானிலை நகர்வுகள் தற்போதைய நிலையில் நீடித்து வருகிறது. முன்னேற்றங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய நிலையில் வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கிறது? இன்று இரவு அல்லது நள்ளிரவு நாளை அதிகாலை நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் ஏற்பட தொடங்கும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தென்கிழக்கு வங்கக்கடலில் நீடித்து வந்த வளிமண்டல சுழற்சி தற்போதைய நிலையில் அது தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டி நகர்ந்திருக்கிறது. சற்று வேகமுடன் நகர்ந்து வருகிறது. நமது நேற்றைய விளக்கத்தில் எதிர்பார்த்தபடி அடுத்த கட்டமாக இது தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடல் சார்ந்து நகர்ந்து இது அரபிக்கடல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று இரவு நள்ளிரவு தொடங்கிய மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கக்கூடும். நாம் நேற்று எதிர்பார்த்ததை விட சற்று முன்னதாக ஒரு 5 முதல் 6 மணி நேரங்கள் முன்னதாக மழைக்கான வாய்ப்புகள் தோன்றத் தொடங்கும். அந்த வகையில் இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் ஏற்பட இருக்கிறது என பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இன்று இரவு நள்ளிரவு வாக்கிலேயே மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவுடன் ஏற்பட்டு, அதாவது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று இணைப்புகள் ஏற்பட குளிரலையுடன் இணைந்து இந்த மேகமூட்டங்கள் ஏற்பட்டு லேசான தூறல் மற்றும் மிதமான மழைக்கு ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள் ஏற்படவும், அதே போல காரைக்கால் பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இரவு தொடங்கியே மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான தூறல், மிதமான மழைக்கு ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இது அரிதான வாய்ப்புகளாக முதற்கட்டமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். நள்ளிரவு அதிகாலை சற்று பரப்பில் விரிவடையும் மழை பொழிவாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகள் மற்றும் திருவாரூர் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள் மட்டுமல்லாமல் அதனை சார்ந்த உள்பகுதிகளிலும் மழைப்பொழிவு பரவலாகும். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் மழை பரவலுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்பட தொடங்கும். திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும் மழை நாளை காலை முதல் பரவலாக அடுத்த கட்டமாக இது உள் பகுதிகள் நோக்கியும் உள் மாவட்டங்கள் நோக்கியும் மழை பரவல் ஏற்படும். அந்த வகையில் நாளை தினம் மழைக்கான வாய்ப்புகள் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பரவலான, அதே நேரத்தில் ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் நாளை முற்பகல் வாக்கில் ஏற்படக்கூடும். பிற்பகல் வாக்கில் சற்று பரவலான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளில் மழை பரவல் அடைந்து உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாகவும், மேற்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக பழனி சுற்றுவட்டார பகுதிகள் வரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக விரிவடையலாம். அதே போல தேனி மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் உள்பகுதிகளுக்கும் மழை பரவலாகும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை, கடலூர் இந்த பகுதிகளில் இந்த மாவட்டங்களிலும், அரியலூர் மாவட்டம் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் விரிவடையும். முற்பகலில் மழை பரவல் கடலோர பகுதியில் ஏற்பட்டு உள்பகுதிகள் நோக்கி விரிவடைய தொடங்கும். இதுதான் டெல்டா மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள். காரைக்கால் பகுதிகளில் முன்னதாகவே மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வடகடலோர மாவட்டங்களில் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் சற்று பரவலாகவும் உள்பகுதிகளில் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கும். பாண்டிச்சேரி பகுதிகளிலும் இதே நிலை. அதே போல செங்கல்பட்டு, சென்னை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை கடலோர பகுதிகளில்
ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் அல்லது முற்பகலில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக இது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாகவும், கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு பரவலாக கூடும். நாளை முற்பகல் பிற்பகல் வாக்கில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகளில் பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் இருக்கின்றன. அதே போல கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் இங்கெல்லாம் கூட நாளைய தினம் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இது இந்த சுற்றில் நாளைய தினம் உறுதியாகக்கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கலாம். அடுத்த கட்டமாக புதன்கிழமை, நாளை செவ்வாய், புதன்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் குறைய தொடங்கும். கடலோர மாவட்டங்களில் குறைய தொடங்கும். மேற்கு மாவட்டங்களில் சற்று நீடிக்கலாம். கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவு நீடிக்கலாம். அதே போல சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள், அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல நாளை கூட மழைக்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்கள் இருக்கின்றன. நாளை மறுநாள் ஓரிரு இடங்கள்ல இந்த மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை ஒரு தினம் மழைக்கான வாய்ப்புகள் சென்னை, செங்கல்பட்டு வரை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வகையில் இந்த சுற்றில் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்று இத்துடன் நிறைவு பெறுமா என நாம் பார்க்கும்போது, நகர்ந்து வரக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியானது தற்போதைய நிலையில் மணிக்கு 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை வேகமுடன் நகர்கிறது. அதாவது நகரும் வேகம் 25 முதல் 30 கிலோமீட்டர் பர் அவர் என்ற வகையில் இருக்கிறது. இதனுடைய வேகம் குறையக்கூடிய நிலையில் இந்த மழைப்பொழிவு முற்றிலும் மாறுபடும். அதாவது நீடித்த மழைப்பொழிவாக ஏற்படலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது தென்னிலங்கையை ஒட்டி நகரக்கூடிய நிலையில் இதனுடைய வேகம் மாறுபாடு மிகவும் முக்கியமானது. இது நகரும் வேகம் குறையும் நிலையில் மழைப்பொழிவானது செவ்வாய், புதன் என்ற 2 நாட்கள் சற்று வலுவுடன் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாழக்கிழமை வரை மழை நீடிப்பு அடையவும் வாய்ப்புகள் தவிர்ப்பதற்கு இல்லை. வேக நகர்வு அதாவது வளிமண்டல சுழற்சியினுடைய நகர்வில் ஏற்படக்கூடிய வேக மாறுபாடு இந்த சுற்று மழைப்பொழிவை உறுதியாக நிர்ணயிக்கும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.